Hello students, this is Pavitra. Welcome back to our YouTube channel Chemistry with Pavi. And today we are discuss about troubles of industrial feed water or boiler troubles. Okay, so industrial feed water உடைய troubles என்ன அப்படின்றத கேட்பாங்க. Okay, this is very important 16 mark questions. Okay, otherwise 2 mark questionலையும் செப்பரேட்டாக கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். இண்டஸ்ட்ரியல் ஃபீட் வாட்டர் ஆஃப் ட்ரபிள்ஸ்ன்னு கேட்பாங்க. அதர்வைஸ் பாய்லருடைய ட்ரபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? இண்டஸ்ட்ரியல் ஃபீட் வாட்டர் இஃப் நாட் ப்ராப்பர்லி ட்ரீட்டட் can cause several operational problems in boilers, cooling towers and other equipment. Okay, so industrial feed water பொறுத்த வரைக்கும் நம்ம அதை வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய ப்ராப்ளம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாய்லரில். ஓகே, அந்த பாய்லரில் ஓகேவா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்றது தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அண்ட் ஸ்லட்ஜ் ஃபார்மேஷன் இன் பாய்லர்ஸ். ஓகே, ஸ்கேல் மாதிரி ஸ்லட்ஜி. ஓகேவா, அந்த பாய்லருக்குள்ளே வந்து ஒரு மாதிரி உப்பாக வெள்ளை கலரில் ஒயிட் கலரில் ஒரு பிசிபிடேட் மாதிரி அங்கங்கே படிஞ்சிருக்கும். ஓகேவா, உப்பு புத்ததுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இதுவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ப்ரைமிங் அண்டு ஃபோமிங். ஓகே, ஸோ இது வரதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் காஸ்டிக் எம்ப்ரிட்மெண்ட், கரோஷன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து 1 by 1 என்னது அப்படின்றத நம்ம 1 by 1 பார்ப்போம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்கேல் அண்ட் ஸ்லட்ஜ் ஃபார்மேஷன்ஸ். ஓகே, ஸ்கேல்னால் என்னது மேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ப்ரிசிபிடேட் ஃபார்ம்ஸ் ஆன் தி இன்னர் வால்ஸ் ஆஃப் தி பாய்லர். ஓகே, இப்போ அந்த பாய்லர் டியூப் கண்டெய்னர் இருக்குல்ல, ஸோ அந்த கண்டெய்னர் உள்ள ஒரு ப்ரிசிபிடேட் மாதிரி. ஓகே, லைக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ப்ரிசிபிடேட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அங்கங்கே உப்பு படிஞ்ச மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஆனால் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் கால்ட் ஸ்கேல். ஓகே, do you understand what I am telling? ஓகே, ஸோ ஒரு பாய்லருக்குள்ளே ஸோ டே பை டே நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு தவளையோ இல்லை ஒரு குடமோ நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம தண்ணி காய வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே பை டே நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். வி ஆர் யூஸிங் டே பை டே அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அது மாதிரி உள்ளே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒயிட்டாக அந்த இடத்துல வந்து படிஞ்சு போன மாதிரி இருக்கும். அதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல். அந்த ஒயிட்டாக இருக்கிறது லைக் அதனுடைய பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லுக்கிங் லைக் ஹார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்டு பை தி depositions of sprangly soluble salts. Okay, such as calcium sulfate, calcium carbonate, magnesium hydroxide on the inner surface of boiler. Okay, அந்த பாய்லருக்குள்ளே இந்த மாதிரியான சால்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கால்சியம் சல்ஃபேட்டு, கால்சியம் கார்பனேட்டு, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, இந்த மாதிரியான சால்ட்டு நம்ம வந்து அந்த பாய்லர் டியூபுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் டே பை டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கேல் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அந்த ஸ்கேல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே, அதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த மாதிரி இருக்கிற அந்த ஸ்கேல் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாய்லருடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, இப்போ அந்த ஒயிட்டாக உள்ளே வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிலேருந்து கொடுக்குற அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாய்லர் கண்டெய்னருக்கு வெளியிலேருந்து கொடுக்குற ஹீட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Then increase fuel consumption. Okay, increase fuel consumptions. Okay, அப்போது ஹீட் வந்து நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப கம்மியாகுது அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன தேவை, உள்ளே இருக்கிற தண்ணி வந்து ஹீட் ஆகணும். அப்போ ஹீட் ஆகணும்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கேஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த கேஸ் வந்து ரொம்ப அதனுடைய ஃபியூல் வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். ஏன்னா உள்ளே இருக்கிற தண்ணி அவ்வளோ சீக்கிரம் என்ன ஆகாது,
பாயில் ஆகாது. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் கன்சம்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் உள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ஹீட்டுடைய லெவல் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகுது. ரெடியூஸ் ஆகும்போது அஃப்கோர்ஸ் என்ன தேவைப்படும், சைமல்டேனியஸ்லி ஃபியூல் கன்சம்ஷன்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் டியூப் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டியூப் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஸ்ட் ஆகும். ஓவர் ஹீட்டிங் ஆஃப் மெட்டல். ஓகேவா? மெட்டல் உள்ளே இருக்கிற மெட்டல்ஸ் வந்து ஓவர் ஹீட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கேலுடைய டிஸ்அட்வான்டேஜஸ். அண்ட் தென் ப்ரிவென்ஷன் ஆர் ரெமிடியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, அந்த ஸ்கேல் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் சாஃப்ட் அண்ட் வாட்டர். ஓகேவா? சாஃப்ட் அண்ட் வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். லைக் மினரல்ஸ் இல்லாத வாட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ரிமூவ்டு பை ப்ளோ டவுன் ஆப்ரேஷன். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறது மூலமாக, ப்ளோ டவுன் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கேலை வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ளோ டவுனாலாம் நான் லேட்டராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ப்ளோ டவுன் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது யூஸ் பண்ணுறது மூலமாக, அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் ஸ்லட்ஜுனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸ்லட்ஜுனான்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஸ்கேல்னால் நான் என்ன சொன்னேன், அந்த பாய்லருக்குள்ளே ஒரு ஒயிட்டாக இருக்கும். அந்த ஒயிட்டாக இருக்கிற அந்த ப்ரிசிபிடேட் லுக்கிங் லைக் வெரி ஹார்டு. ஓகே, ஹார்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஸ்லட்ஜு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ லுக்கிங் லைக் அ ப்ரிசிபிடேட், ஒயிட் ப்ரிசிபிடேட். பட் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூஸ், இல்லைனா ஸ்லைம் இருக்குல்ல, லூஸாக இருக்கும், இல்லைனா ஸ்லைமியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ரிசிபிடேட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூஸ் அண்ட் ஸ்லைமியாக இருக்கும். லுக்கிங் லைக் வெரி என்ன சொல்ல, லிக்யூட் ஃபார்மில் ஒரு ஸ்லைம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் கால் ஸ்லட்ஜ். ஓகே, ஸ்கேல் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும், திக்காக இருக்கும். பட் ஸ்லட்ஜு பார்க்குறதுக்கு இட் ஆல்சோ ஒயிட் ப்ரிசிபிடேட் ஃபார்மிங். ஓகே, இதுவுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்ரிசிபிடேட் மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். பட் லுக்கிங் லைக் லூஸ் ஸ்லைமி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் இது எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் மெக்னீஷியம் குளோரைடு, மெக்னீஷியம் கார்பனேட்டு, மெக்னீஷியம் சல்ஃபேட்டு அண்ட் தென் கால்சியம் குளோரைடு மாதிரியான இதுவெல்லாம் நம்ம சப்ஸ்டன்ஸ் எல்லாம் அந்த வாட்டரில் யூஸ் பண்ணுறது மூலமாக, அதை பாய்லருக்குள்ளே யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த ஸ்லட்ஜு ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்லட்ஜு ஃபார்ம் ஆச்சுன்னா அதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபார் பாய்லர் டியூப் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் வாட்டர் சர்க்குலேஷன்ஸ். ஓகே, அந்த பாய்லருக்குள்ளே வாட்டருடைய சர்க்குலேஷனை வந்து பிளாக் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ரெடியூஸ் எஃபிஷியன்சி. ஓகே, இந்த ஸ்லட்ஜி ஃபார்ம் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 years யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாய்லர் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா லைஃப் லாங் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதனுடைய எஃபிஷியன்சி ரெடியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் எனி கிராக் டெவலப்டு ஆன் தி ஸ்கேல். ஓகே, கிராக்கஸ். ஓகே, அந்த விரிசல் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் ஒன் ஆஃப் தி டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் தி ஸ்லட்ஜ். ஓகே, ஸ்லட்ஜுடைய டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் பி ப்ரிவென்டட் பை டிசால்விங் யூஸிங் ஆசிட் லைக் HCl, H2SO4. வாட் இஸ் மீன் பை HCl? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் தென் சல்ஃபூரிக் ஆசிட். சல்ஃபூரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறது மூலமாகவும் அண்ட் தென் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறது மூலமாகவும் நம்மளால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லட்ஜ் ஃபார்ம் ஆகிறத வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு க்ளீன் பண்ண போகிறோம், அந்த பாய்லர் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆசிடை வச்சு நம்ம யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லட்ஜ் ஃபார்மேஷன்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் கேன் பி ப்ரிவென்டட் பை எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் ஆர் இன்டர்னல் ட்ரீட்மெண்ட். எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் மூலமாக ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட், ஏதாவது ஒரு சோர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். இல்லை உள்ளவே இன்டர்னல் ட்ரீட்மெண்ட் மூலமாக ஏதாவது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கேல் அண்ட் ஸ்லட்ஜ் ஃபார்மேஷன்ஸ்க்கான டிஸ்அட்வான்டேஜஸ், ஹவு டு ப்ரிவெண்ட் ஸ்கேல் ஆர் ஸ்லட்ஜ். ஓகே, ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ரிப்ளை ஆல் தி கமெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைமிங் அண்ட் ஃபோமிங். ஓகே, இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்
கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஹாவ் எ நைஸ் டே. தேங்க் யூ ஆல்.